அதாவது அங்க எப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சுன்னா ஒரு மரியாதை இருக்கும், ஒரு பயம் கலந்த மரியாதை. குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் வாழ்வில் அந்த வரை அவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார். நீங்க அந்த பயத்தை போக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தைக்கு உங்க மேல என்ன இருக்கணும், ஒரு பயம் கலந்த அப்பா கூப்பிடுறாரு, விளையாடிட்டு இருப்பான், அவங்க அப்பா டே என்ன அடிச்சு பிடிச்சு வருவான், எல்லாம் பீச்சு என்னடா அப்பா. அங்க என்ன ஓடுதுன்னா ஒரு மரியாதை, பயம். இப்ப நமக்கு எப்படின்னா நம்ம பிள்ளைகிட்ட நம்ம பிள்ளைகிட்ட போய் அதெல்லாம் பாக்குறதா, நம்மளே என்ன சொல்லுவோம், தலையை தூக்கி மேல வச்சுட்டு குத்தும்போம் அடிம்போம், எல்லா கூத்து நம்ம கற்றுக் கொடுப்போம். அது அதுவே பழகிறோம். அதுக்கப்புறம் இதே தான் அது செய்யும், இந்த சேட்டெல்லாம் பண்ணும். ஆரம்பத்தில் நம்ம சொன்னா கேட்கணுங்கக்கூடிய உணர்வு அதுக்கு நீங்க ஊட்டலன்னு சொன்னா அப்புறம் என்ன சொன்னாலும் அது கேட்கும். அது சொல்லதான் நீ கேட்கும். கற்றுக் கொடுத்த நீ தானே. அது ஒரு என் பையன் சொல்லு கேட்க மாட்டாங்க, அது எப்படி கேட்பான்? பையன் எப்படி சொல்ல கேட்பான்? நம்ம தான் என்ன கற்றுக் கொடுத்துருக்கோம், என்ன கற்றுக் கொடுத்தோம்? நம்ம சொல்லதை கேட்கணும்னு கற்றுக் கொடுக்கலையே. முதல் சொல்லுவோம், அப்படியே சொல்லதை கேட்கா முடியாது, அடுத்த நம்ம இறங்கிடும், அடுத்த நிமிஷம் நம்ம இறங்கிடும். அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, முடியாதுன்னு சொன்னா எல்லா காரியம் முடிஞ்சவங்க அவன் புரிஞ்சுக்கணும். எல்லா வீட்லையும் இந்த கூட்டு ரொம்ப ரேர். ஆனா அந்த மாதிரி ரேர்ல வச்ச பிள்ளைகள் தான் பாத்தீங்கன்னா பெரிய லீடர்ஷிப். இவங்க தான் லீடர்ஷிப் வரவே முடியாது. நல்ல ஞாபகம். ஏன்னா ஒருவரை அறிந்து அடங்கி நடத்துவது என்பது அவர்களை உணரக்கூடிய தன்மை. பிள்ளைக்கு நம்முடைய உணர்வுகளை உணர தன்மை, அவ உணர்வு நம்மகிட்ட கொடுத்தது. அது பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தை. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நாம் தான்.